வணக்கங்க. சண்டே அதுவுமா என்னடா ஒரு வேலையுமே இல்லையே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக 6 மணி போல் நம்மளுக்கு ஒரு கால் வந்துச்சுங்க. கஸ்டமர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வேலைலாம் இல்லைப்பா, இந்த மாதிரி ஒரு கட்டில் ஒன்று புதுசாக இருக்குது, நீ வந்து முடிக்க தர முடியுமா அப்படின்னாங்க. அதுக்கு என்ன பண்ணி கொடுத்துடலாமே அப்படின்னு நேரில் போய் பார்த்ததுக்கப்புறம் கட்டில் வந்து நானும் நினச்சேன் ஈஸியாக முடிக்கிட்டு வந்துடலாம், 4 போல்டு நட்டு தானே ஈஸியாக முடிக்கிட்டு வந்துடலான்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டிலுக்கும் அந்த சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கும் உள்ள கிளாம்ப் வந்து இடையில வந்து கொஞ்சம் கேப் இருக்குது. நம்ம என்ன தான் டைட் வச்சாலும் கிளாம்ப் வளையதை தவிர அந்த இது போய் கரெக்டாக போய் சீட் ஆகலை. அப்படி இருந்து வந்து 4 பக்கமே வந்து ஈவனான டைட் வச்சு பக்காவாக நான் ஏறி நின்று பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பலகையை தானே ஈஸியாக போட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட் ஆகிடுச்சு. பலகை போடும்போது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. கரெக்டான அளவில் கொடுத்துருக்காங்க. அந்த காடி வந்து கரெக்டாக போய் இறங்க வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. நானும் அப்படி இழுத்து இழுத்து பார்க்குறேன், ஏறி நின்று பார்க்குறேன், சரி சுற்றியெல்லாம் தட்டி பார்க்குறேன், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ ஒரு வழியாக வந்து ஒரு சைடு வந்து போட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து போடும்போது அதுவுமே வந்து கொஞ்சம் இடிச்சலாக தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ண, லைட்டாக சுற்றியில் வச்சு தட்டுன்னு தட்டினா அதுவும் வந்து இறங்கிடுச்சு. இறங்கினதுக்கப்புறம் கஸ்டமர் என்கிட்ட கேட்டாங்க, நான் ஸ்ட்ராங்காக இருக்குமாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு நான் அவங்ககிட்ட நான் ஏறி நின்னே காட்டினாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, ஆனால் இந்த கட்டிலுக்கு கொடுக்கல, என்னென்னு தெரியல. இது மாடலே எப்படி தான் போல இருக்குன்ட்டு நான் அப்படியே ஏறி நின்று அவங்கள்ட்ட காட்டினேன். அப்போ தான் கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆனாங்க. அங்கேருந்து சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. வரேங்க, பாய்ங்க.